சரி வாங்க ஃபேஸ் வாஷ் போடலாம். ஸோ மூஞ்சி வந்து கழுவி போனாங்க, கழுவிட்டு தான் இதை வந்து போடணும் ஃபேஸ் வாஷு. ஸோ நிறைய பேர் வந்து என் மூஞ்சி வந்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலும் சரி காலேஜும் சரி கேட்குறாங்கல்லாம். ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதே நான் படிச்சுட்டு இருக்கும் போதே இதுமாரி கேட்டாங்க மூஞ்சி கருப்பாகுதுன்ட்டு. சரி காலேஜ்லேயே போகும்போது நம்ம ஃபேஸை வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றினேங்க. சரி ஃபேஸ் வாஷ் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது தாங்க அவுட்புட்டு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவிட்டேங்க. ஸோ மூஞ்சி நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள் ஃபேஸோட அவுட்புட்டு. ஸோ பார்க்குறோமா வந்து குளிச்சு முடிச்சுட்டு சரி இந்த சீரம் போடலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட கொடுத்தங்க. சீரம் அருமையாக போட்டு விட்டாங்க. லேசாக வந்து கீழே சொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து திட்டிக்கினே இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சும்மா வீடியோ எடுத்துக்கினே இருக்கிற, சரியாக காட்டக்கூட மாட்டுற அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. நான் வீடியோ போடுறது எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதான் நீங்களாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போடுறதெல்லாம். ஸோ பாருங்க கைஸ், சீரம் வந்து போடுறேன் ஓகேங்களா. ஸோ சீரம் போடுறேன். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் போடலாம் வாங்க. அவ்வளோ அப்புறமா சீரம் வந்து காயலைங்க. ஸோ கொஞ்சம் ஃபேன் காற்றுல வந்து காய வச்சுட்டு இருந்தேன் என்னுடைய மூஞ்சி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அம்மா முன்னாடி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இல்லை சன்ஸ்க்ரீம் வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ எங்கள் அம்மா கிட்ட செம்ம அடி செம்ம திட்டு வாங்கிக்கிட்டு சன்ஸ்க்ரீம் வந்து போடுறேங்க. நான் திட்டிக்கினே இருந்தாங்க. ஸோ ஒழுங்காக காமிடா மூஞ்ச அப்படின்னு சொல்லி திட்டிக்கினே இருந்தாங்க. அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. ஸோ பாருங்கள் சன்ஸ்க்ரீம் வந்து இப்படி தான் போடணும். ஆனால் இந்த வீடியோ புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஃபேஸ் வாஷை இப்படி போடுவானான்னு சொல்லி கேட்க போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில். ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எப்படி தேய்ச்சி விட்றாங்க எங்கள் அம்மா. அப்புறமா காய விடலான்னு சொல்லிட்டு நல்லா போட்டு தேய்ச்சி விட்டேன். அப்புறமா சன்ஸ்க்ரீம் வேலை முடிஞ்சிச்சு. அப்புறமா பவுடர் அடிச்சு விட சொன்னேன் அம்மாகிட்ட. இதாங்க அவுட்புட்டு. ஸோ பவுடர் அடிச்சிட்டேன். ஃபுல்லாக வேலை முடிஞ்சிச்சிங்க. ஃபேஸு கழுத்து வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.